அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் கரீம் சையதுல் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹக்கீம். அம்மா பஅத். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கல்து அலைஹ். நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹ் மை யுலில் ஃபலா ஹாதிய லஹ். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் பக்ராவுடைய 2 வசனமாகிய 157 மற்றும் 158 இந்த 2 வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பையும் சிறு விளக்கங்களையும் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது வரைக்கும் நம்ம சூரத்துல் பக்ராவுடைய 156வது வசனம் வரைக்கும் வந்த வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பும் விளக்கங்களையும் பார்த்தோம். இந்த 2 வசனங்களுடைய திலாவத்து வருமாறு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மஹ் வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். إن الصفا والمروة من شعائر الله ومن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. உலாயிக்க, எப்போவுமே உலாயிக்கன்னு வரும்போது ஒரு தொகுப்புரைங்கிற மாதிரி தான் சொல்லப்படும். அதாவது முந்தின விஷயங்களுடைய தொகுப்புரையாக சொல்லப்படும். அதாவது சம்மரின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. முந்தின வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுடைய தொடர்ச்சி. அத்தகையோர்கள் அலைஹிம் அவர்கள் மீது ஸலவாத், அதாவது அல்லாஹ்வுடைய அருள் அப்படிங்கிறது. ஸலவாத்துண்டா தொழுகைன்னு சொல்லி சொல்லலாம். பட் அதை விட அருள்னு சொல்லி சொல்கிறது. அருள் மிர் ரப்பிஹிம் அவர்களுடைய இறைவனிடமிருந்து உள்ள அருளாகும். அவர்கள் மீது அத்தையவர்கள் அவர்கள் மீது அல்லாஹ், அதாவது அவர்களுடைய இறைவனுடைய இடம் இருந்து உள்ள அருள் ஆகும். மேலும் ரஹ்மா, மேலும் கருணையும். வ உலாஹி அத்தையவர்கள் ஹும் அவர்கள் அல் முஹ்ததூன் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாவார்கள். அத்தையோர் அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்களாவார்கள் என்று சொல்லலாம். அத்தைய அவர்கள் மீது அவர்கள் இறைவனிடம் இருந்து உள்ள அருளும் கருணையும் இருக்கிறது. மேலும் அத்தையோர்கள் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் ஆவார்கள். அடுத்த வசனம், இன்ன சஃபா நிச்சயமாக. இது இன்னங்கிறது ஹர்ஃபு தௌகீத், அதாவது ஒரு உறுதிக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நிச்சயமாக சஃபா வல் மர்வத், சஃபாவும் மர்வாவும் மின் ஷாயிரில்லா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாகும். ஃபமன் ஹஜ்ஜ பிறகு எவர்
ஹஜ்ஜு செய்கிறாரோ. ஹஜ்ஜுங்கிறது இது இந்த வார்த்தை நம்ம பார்த்துருக்குறோம். ஹஜ்ஜுங்கிறது ஒரு ஹாஜத்து அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு எண்ணம், ஒரு எய்ம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி. இந்த இந்த பொதுவாக குரானில் வரக்கூடிய ஹஜ்ஜுங்கிற வார்த்தை அந்த மக்காவுக்கு பண்ணக்கூடிய புனித பயணத்தை மட்டும்தான் குறிக்கும். நம்ம நிறைவேற்ற வேண்டிய 5 கடமைகளில் ஒரு கடமையை தான் குறிக்கும். அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது, ஹஜ்ஜு. ஸோ அந்த புனித வீட்டை ஹஜ்ஜு யார் செய்கிறாரோ, அவ்வத்தமர அல்லது உம்ரா செய்கிறாரோ, ஃபலா ஜுனஹ பிறகு குற்றமில்லை, அலைஹி அவர் மீது, ஐயத்தௌவஃப ஹுமா பிஹிமா அதனை சுற்றி வருவது, வலம் வருவது, தவாஃப் செய்வது, அது இரண்டிலும், அதாவது அந்த சஃபா மருவா அந்த 2 கொண்டும் சுற்றி வருவது, வலம் வருவது. அதாவது தவாஃபுங்கிறது சுற்றி வர்றதுன்னு சொல்லலாம், அல்லது அதாவது கிளம்புன இடத்துக்கே திரும்பி சேர்றது. அதாவது ஒரு ஒரு சுற்றாக, அதாவது அது எந்த ஒரு வடிவத்தில் இருந்தாலும் அது ஆரம்பித்த இடத்துக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு வடிவத்தை தான் தவாஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முறையில் இது நம்ம சைன்னு சொல்கிறோம். அது இந்த சஃபா மர்வாவில் அது இந்த வேகமாக ஓடக்கூடியது அந்த தொங்கோட்டத்துக்கு சொல்லுவாங்க. மண் தவ்வ யார் அதனை உபரியாகவோ தன்னிச்சையாகவோ செய்கிறாரோ, யார் தன்னிச்சையாக செய்கிறாரோ, ஹைரன் எந்த ஒரு சிறப்பையும், ஃபைனல்லாக நிச்சயமாக அல்லாஹ் ஷாக்கிர்னா நன்றி செலுத்துபவன் அப்படின்ட்டு. பட் அல்லாஹ் சொல்லும் போது அது நன்றி பாராட்டக்கூடியவன், அப்ரிஷியேட்டிவ், அலீம் அனைத்தையும் அறிந்தவன். நிச்சயமாக சஃபா மற்றும் மருவா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாகும். பிறகு யார் புனித ஹஜ்ஜி, அதாவது புனித பயணம், இந்த வீட்டை மேற்கொள்கிறாரோ அல்லது உம்ரா செய்கிறாரோ அந்த வீட்டிற்கு, பிறகு குற்றம் இல்லை அவர் மீது, அவர் அது சுற்றி வலம் வருவது, அது 2 கொண்டும். மேலும் யார் தன்னிச்சையாக உபரியாக சிறந்ததை செய்கிறாரோ, பிறகு நிச்சயமாக அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனுமாக இருக்கின்றான். முந்தின வசனத்துடைய தொடர்ச்சியாக அந்த சாபிரீன்களை பற்றி சொல்லும்போது, அந்த சாபிரீன்களுக்கு என்ன கிடைக்குதுங்கிறத முன்னாலேயும் சொல்லப்பட்டிருந்துச்சு, அந்த வசனத்துக்கு முன்னாலேயும் சொல்லப்பட்டிருந்துச்சு, இப்போ பின்னாலேயும் சொல்லப்படுது. இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சலவாத் கிடைக்கிது. அதாவது சலவாத்துனா நம்ம தொழுகைக்கும் சொல்லுவோம், ஒரு அபரிதமான அருளுக்கும் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பரிசு அல்லாஹ் அளவு கடந்த அருளையும் அளவு கடந்த கருணையும் கொடுக்குறான். அப்படிங்கிறது தான் இவங்க தான் நேர்வழி பெற்றவங்களாகவும் அல்லாஹ் சொல்கிறான். இவங்க ஏண்டா இவங்களுடைய வழி சொர்க்கத்தை தவிர, சொர்க்கத்துக்கு போகிற வழியை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். ஏண்டா இந்த பொறுமையை அடையக்கூடிய இந்த குவாலிட்டிங்கிறது நம்ம நேர்வழியில் செல்லும்போது தான் அந்த கேரக்டரு அமையும். அது ரொம்ப ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். அது சாதாரணமாக அட்டைன் பண்ண முடியாது. இந்த பொறுமைங்கிறது அந்த சந்தர்ப்பத்திலேயே நம்ம எப்போ
ஒரு பயமோ, ஒரு துக்கமோ, ஒரு கோபமோ அந்த நேரம் வர்ற சமயத்தில் நம்ம அந்த பொறுமையை கடைப்பிடிக்கக்கூடியது தான் அந்த இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு கேரக்டர். அது ஒரு ரொம்ப அதை பயிற்சி பண்ணணும், ரொம்ப அதிகமாக பயிற்சி பண்ணி அதை அட்டைன் பண்ணணும். அதுக்கு உண்டான பரிசாக தான் எல்லாம் இந்த இதை சொல்கிறான். அளவு கடந்த அருள், அதாவது இது அல்லாஹ்வுடைய விஷயமா இருக்கிறதுனால இது நம்ம தொழுகைன்னு எடுத்துக்கிறக்கூடாது. இது அவனுடைய அருள், மேலும் அவனுடைய கருணை. ஸோ இதுதான் இவங்க தான் நேர்வழி பெற்றவங்களா எல்லாம் அவன் ஒரு இது கொடுக்குறான், சான்றிதழ் கொடுக்குறான், சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அடுத்த வசனத்துடைய சின்ன விளக்கம் என்னென்னா, சஃபா மர்வாங்கிறது அல்லாஹ் தன்னுடைய அடையாளங்களாக சொல்கிறான். அவனுடைய அடையாளமாகவே அதை சொல்கிறான். என்னென்னா, அந்த அடையாள சின்னங்கள் என்னங்கிறத நம்ம பார்த்தோன்னா, அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம், நம்ம ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம், அதற்கப்புறம் அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செஞ்ச விஷயம், அதாவது ஒரு பாக்கியம் மிக்க ஒரு ஜம்சம் தண்ணீர் அவங்களுக்கு வழங்குறான். ஸோ இந்த ஒரு சம்பவத்தை, இந்த ஒரு இன்ஸ்டன்ஸை நினைவு கூறக்கூடிய விஷயமாக இது ரெண்டு விஷயம். அதாவது நம்ம அதன் அடிப்படையில் நம்ம நினைவு கூறக்கூடிய விஷயமாக சொல்லப்படுது. இன்னொன்று அல்லாஹ் அதன் மூலமாக கொடுக்கக்கூடிய இந்த பெரும் கிருபையும் அருளையும் சொல்கிறான். அதாவது இவ்வளோ பெரிய தியாகங்கள் பண்ணும்போது அல்லாஹ் அவனுடைய அருளை புளிய வைக்கிறாங்கிறது சொல்கிறான். இன்னொன்று அடுத்த பார்ட் ஆஃப் த வசனத்தில் சொல்கிறான், குற்றம் இல்லைன்னு சொல்கிறான். இது ஏன் குற்றம் இல்லைன்னு சொல்கிறான்டா, ஏற்கனவே இது ஜாஹிலியா காலத்தில் இவங்க இந்த தவாஃப் பண்ணுவாங்க. யார்? மக்கத்து குஃபார்கள். அவங்க தவாஃப் பண்ணுறதோட இந்த இதையும் வலம் சுற்றி வருவாங்க. வலம் சுற்றி இந்த சஃபான் மர்வாவில் வலம் சுற்றி வருவாங்க. அது சஃபாலையும் ஒரு இஸ்ஃபாங்கிற ஒரு சிலையும், மர்வாவில் ஒரு நாயிலாங்கிற ஒரு சிலையும் இருந்ததாகவும், இந்த சிலையை அவங்க முத்தமிடக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த பழக்கங்கள் இது அன்சாரிகளும் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்க மக்காவுக்கு வரும்போது, அதாவது புனித யாத்திரை, அவங்க அந்த நேரத்தில் உள்ள அவங்களுடைய புனித யாத்திரைக்கு வரும்போது அவங்க இதையே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பின்னால் எல்லோரும் இஸ்லாமாக மாறினதுக்கப்புறம் இந்த செயல் செய்யலாமா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் வரக்கூடிய விஷயம் இருந்துச்சு. அப்போ தான் அல்லாஹ் இதை சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய புனிதங்கள், இதை தவாப் செய்கிறதுனால எந்த குற்றமும் இல்லை. இந்த ரெண்டையும் கொண்டும் நீங்கள் தவாப் செய்யுங்க. இது பின்னால் நம்ம குற்றம் சொன்னோன்னே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இது செய்யலாம், செய்யாமல் விட்டுறலாம் அப்படிங்கிறது இல்லாமல், இதை பின்னால் உள்ள ஃபுகஹாக்கள் அவங்க அத்தனை பேரும் இதை சொல்லிட்டாங்க. இது வாஜிபாவும் ஃபர்லாவும், இதை செய்யலைண்டா உம்ராவும் நிறைவேறாது அப்படிங்கிற அளவுக்கு இது சொல்லப்பட்டாச்சு. இன்ஃபேக்ட் இதை செய்யலைண்டா, செய்யலைண்டா கஃபாரா கட்டி இதை அதனுடைய தவறிலிருந்து மீண்டுக்கிறணும் அப்படிங்கிறதும் இருக்குது. இது இல்லாமல் யாரும் எந்த விஷயத்தையும் உபரியாக செய்கிறது.
உபரியாக செய்கிறதுன்னு என்ன, அதிகப்படியான உம்ராக்களோ ஹஜ்ஜுகளோ இல்லை பொதுவாக எந்தவித நன்மைகளையும் ஒரு உபரியாக ஒரு தன்னிச்சையாக வாலண்டரிலி செய்யக்கூடியதை அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்கிறான். அது எல்லாத்தையுமே அல்லாஹ் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அது கண்டிப்பான முறையில் அது அதனுக்கு உண்டான கூலியை கொடுப்பாங்கிறத அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். இந்த 2 வசனங்களுடைய விளக்கங்கள், சிறு விளக்கங்கள் இதுதான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அனைவரும் நம்ம இந்த அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை நம்ம அதை மதித்து அதை உணர்ந்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை ஹஜ்ஜும் உம்ராவும் நிறைவேற்றுவோமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டின முறைகளையும் அதுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளையும் நன்காக படித்து தெரிந்து அறிந்து அதை செயல்படுத்த கூடியவங்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. நம்மளுடைய உம்ராக்களையும் ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதை ஏற்றுக்கொள்வானாக. ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்மளுடைய உபரியான அனைத்து காரியங்களையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த சமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியுல் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.